இருக்காங்க. உண்மையான அன்புக்கு காத்து நிறுவது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இன்னைக்காவது ஒரு நாள் யார் மேல நம்ம அன்பா இருக்கிறோமோ அவங்களுக்கு அது கண்டிப்பா புரிஞ்சிடும்னு ராசாத்தி மூலமா தான் நான் தெரிஞ்சுக்கினேன். சரி, நம்ம காலையில கோயிலுக்கு சீக்கிரம் போகணும். போய் தூங்கலாம். குட் நைட் அண்ணே. குட் நைட் சத்யா. குட் நைட். குட் நைட். ஏன் பாய போடுறீங்க? இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். நேத்து கட்டில தான் படுப்பேன்னு சொன்னீங்க. நேத்து சொன்ன இன்னைக்கு கீழே பத்திலான்னு தோணுது. உன் மனசு பூரா நான் தான் இருக்கிறேன். உன்னால ஒரு நாள் உணர முடிஞ்சா அன்னைக்கு வந்து நீ என்ன கூப்பிடு, நான் கூட வரேன். ஏங்க அது அப்படி நீ உணர்ற ஒரு நாள் வராம கூட போகட்டும், பரவாயில்ல. ஆனா இனிமேயும் நீ இருக்கிறதா நினைச்சு என்ன ஏமாத்தீன்னு என்னால உன் கூட வாழ முடியாது. உண்மையான அன்பு கிடைக்கிறதும் அது உண்மையான அன்பு தானே தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இல்ல, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கையே சுத்தமா கிடையாது. சென்னையிலேயே ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சு கம்பல் பண்ணி கூப்பிட்டாதான் வருவீங்க. இப்ப என்னடானா மொத ஆளா கிளம்பி வந்து நிக்கிறீங்க. ராசாத்தி வாங்கன்னு உரிமையா கூப்பிடுறாங்க. நான் வரமாட்டேன்னு சொன்னா அவங்க மனசு கஷ்டப்படும்ல. சரி சரி, அப்புறம் அவ்வளவுதானே? எல்லாரும் ரெடி ஆயிடுச்சு, கிளம்புவோமா? என்ன பிரபு சார், ஃபைலோட வந்திருக்கீங்க? எல்லாரும் கோயிலுக்கு போகணும்ல? அது ஒண்ணும் இல்ல, இன்ஜினியர் கால் பண்ணி உடனே சைட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு இருக்காரு. நானும் சசியும் சைட்டுக்கு போயிட்டு அப்படியே அங்க வந்துடும். நீங்க சத்யாவை கூப்பிட்டுட்டு கோயிலுக்கு போயிடுங்க. ஒர்க் முடிச்சுட்டு நாங்க 2 பேரும் டைரக்டா அங்க வந்துடுறோம். சரிங்க. ஓகேல? நீங்க வந்த வேலை நல்லபடியா முடியணும்னு நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்கண்ணே. ஓகேமா. டேய் வா. வந்தா சிஸ்டர். போயிட்டு வாங்க. பரையா போயிட்டு வாங்க.
கழுப்பு கழிச்சு வச்சிருக்காங்க. அப்படின்னா ஆ, நாங்க நல்லா இருக்க கூடாதுன்னு யாரும் இப்படி பண்ணிருக்காங்கண்ணே. ஏற்கனவே குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. இப்ப இதை தொட்டா குடும்பத்துல யாருக்காவது ஏதாவது நடந்துரும். நான் சொல்லல அவ ரொம்ப பயப்படுவான்னு. மாமா, நீங்க உடனே போய் பூசாரிய கூட்டிட்டு வாங்க. சரி. மாப்பிள நீ இரு, நான் போய் கூட்டு வந்துடுறேன். அதுங்க பூசாரிய கூட்டிட்டு வந்து பூஜை பண்ணி அதை எடுக்கிறதுக்குள்ள விடிஞ்சிரும். அதுக்குள்ள நாம அங்க போய் பூஜையை முடிச்சிட்டு வந்துடலாம். என்னம்மா? இல்ல, பூசாரிய கூப்பிட சொல்லாம அவளே அதை எடுத்திருந்தான்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும்ல. அப்பவே அவ ரத்தம் கக்கி செத்திருப்பா. நாம சந்தோஷமா இருந்திருக்கலாம். இரு, நானும் கூட வரேன். இருங்க, யாரும் போதாவல. சும்மாறா. ஆனா என்ன, கொஞ்ச நேரத்துக்கு எனக்கு இலியாக்கி விட்டுட்டீங்க. அடி போடி, அவ பேய்க்கே பேதி வர வைப்பா போல இருக்கே. இங்க பார், ஒழுங்கா நம்ம இங்க இருந்து போயிடலாம். அதுதான் நமக்கு நல்லது. வா வாடி, இன்னும் நின்னுகிட்டு. ராசாத்தி, இன்னும் ஏன் பயந்துனே இருக்கிறீங்க? சிம்பிளா நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லவா? இந்த மாதிரி பில்லி சூனியம் ஏவல் எல்லாம் உண்மையா இருந்துச்சுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி சூனியம் வச்சுக்கின்னு உலகத்துல உள்ள முக்காவாசி பேருக்கு கை காலெல்லாம் இழுத்துக்கின்னு வாயெல்லாம் கோணிந்தா இருக்கும். ஏன்னா ஒருத்தர் மேல ஒருத்தர் அவ்வளவு வன்மத்தோட தான் இப்பெல்லாம் வாழ்ந்து நிறுகிறாங்க. அதனால இந்த மாதிரி முட்டாள்தனத்துக்கு எல்லாம் தயவு செஞ்சு இனிமே பயப்படாத. எங்களாலதான் அண்ணனையும் அண்ணியையும் குடும்பத்தை விட்டு விலக்கி வச்சாங்க. இப்ப எதுக்கு புனிதா இத பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க? சரி வாங்க உள்ள போலாம். எல்லாரும் நமக்கா காத்துட்டு இருக்க போறாங்க. இல்ல நீ, ஜோசியர் இன்னும் வரல. எல்லாரும் அவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஏற்கனவே நாங்க வந்ததே லேட்டு. இன்னும் லேட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். வாங்க. வாங்க. வாங்க வாங்க. குமரா, எப்போ வந்தீங்க? இப்பதான் வாங்க. வாங்க கபிலா. வாங்க அத்தை, மாமா, எல்லாரும் வந்துட்டாங்களே. அப்புறம் உங்க மூஞ்சில கண் எங்க இருக்குது, மூக்கு எங்க இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி ஆயிரும். வரட்டா? சொன்னதெல்லாம் கிடைச்சல, பாத்து இருந்துக்க. மூஞ்சி குழஞ்சிரும். கண்மணி, இவ கொஞ்சம் டேஞ்சரான ஆளா இருப்பா போல இருக்குடி. இத பாரு, இவ இந்த ஊரை விட்டு போற வரைக்கும் நாம பாக்குற வேலைக்கு கொஞ்சம் லீவ் விட்டுருவோமே. இவ நம்ம பார்த்த பொம்பளைங்க மாதிரி எல்லாம் இல்ல, ஆளே வித்தியாசமா இருக்கா. அதனால சொன்னேன்டி. மா, இவெல்லாம் எனக்கு ஒரு ஆளா? இன்னும் 2 நாள்ல இந்த ஊரை விட்டு அடிச்சு துரத்துறேன் பாரு. வணக்கம். 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 வீட்டில் நடக்க இருந்த ஒரு நல்ல காரியம் ஏதோ ஒரு காரணத்தினால தள்ளி போயிருக்கு. அப்போ இருந்துதான் உங்களுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வர ஆரம்பிச்சிருக்கு. ஆமாங்கய்யா. தடப்பட்டு போன அந்த நல்ல காரியத்துக்கு பதிலா உங்க வீட்டுல ஏதாவது ஒரு சுபகாரியத்தை உடனே நீங்க செஞ்சாகணும். அப்படி ஒரு சுபகாரியம் நடத்தி முடிச்சா இப்ப இருக்க தடங்கள் எல்லாம் சரியாயிடும். என் பொண்ணுக்கு இவங்க 2 பேரும் திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க.